ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரங்கு வந்திருக்கு. திடீர்னு மரத்து கிளையெல்லாம் என்ன இப்படி ஆடுதுன்னு பார்த்தேன். அங்கே குரங்கு வந்திருக்கு. ஆனால் அந்த சைடாக இருக்குது. ஆனால் இந்த பக்கமாக காக்கா எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி ஆடுது. அந்த சைடாக இருக்குது, காக்கா எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த காக்கா எல்லாம் இந்த குரங்கு வந்துருச்சுன்னா பின்னாலேயே துரத்தி அடிக்கும். அப்படி தான் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே காக்கா என்ன கற்று பாருங்க. அந்த சைடாக இருக்குது, இந்த சைடு வரமாட்டேங்குது. அந்த சைடாக இருக்குது, அதனால் தெரிய மாட்டேங்குது. அந்த சைடாக இருக்குது. பெரிய மரம் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளைகள் இருக்குது பாருங்கள். ஆலமரம், பெரிய மரம். இந்த பக்கம் தெரியுது நல்ல ஏகப்பட்ட காக்காய்கள் இருந்தது. அந்த பக்கம் இந்த பக்கம் அது விளையாடிக்கிட்டு இருக்குது. மதியம் இப்போ சரியான வெயில். மதிய நேரம் எப்பவும் காலை நேரம் தான் வரும். இப்போ மதிய நேரத்துலேயும் வந்திருக்கு போல இருக்குது. அந்த சைடாக நல்ல அது மரத்தை பிடிச்சி தொங்கி விளையாடிக்கிட்டு இருக்கு. காக்காய் ஃபுல்லாகவே இந்த மரத்தில் கூடு கட்டியிருக்கு. ஏகப்பட்ட கூடு கட்டியிருக்கு. அதனால் பயப்படுது. குரங்கு வந்தோன்னா எங்கே நம்ம கூட்டெல்லாம் அது கலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படுது. அதனால தான் குரங்குல இங்கே வர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுது. ஆனால் காக்காய் கேட்காம இந்த குரங்கு திரும்ப திரும்ப இந்த பக்கமே தான் வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். இன்னும் அங்கே அந்த பக்கம் தான் விளையாடிக்கிட்டு இருக்கு. வரல. நல்லா கிளியராக தெரியல. மரத்துக்கு அந்த சைடு தான் இருக்குது. இந்த பக்கம் வந்தால் தெரியும். ஆனால் தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் வந்தேன், பயங்கர காக்கா சத்தமாக கேட்டுச்சு. சரி, காக்கா சத்தம் கேட்டால் கண்டிப்பாக குரங்கு வந்துடும் தெரியும். அதனால தான் சரி அப்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அது அந்த பக்கம் வந்துடுச்சு. குரங்கு இல்லைன்னா அந்த பக்கம் இருக்குது. சில சமயம் பார்த்திங்கன்னா அப்படியே படுத்து தூங்கிடும். இப்போ இது கூட சேர்ந்து மைனாவும் கத்துது.